ஒரு வழியா ஹைடியும் பீட்டரும் பனியில இருந்து தப்பிச்சாங்க. ஹைடி பிறந்ததுக்கு அப்புறம் பாக்குற மூணாவது வின்டர் இதுதான். மறுபடியும் ஹைடியோட வீடு சுத்தி பனிகள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் பனி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த பனிய அவ்வளவு சீக்கிரம் சாதாரண மனுஷங்களால பொறுத்துக்க முடியாது. இதே இடத்துல வாழ்றவங்களால மட்டும்தான் இதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஹைடி, அங்க எதுக்காக அம்மா குழி தோண்டிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க தாத்தா. முடியல, இது போதும்னு நினைக்கிறேன். நினைச்சது நடந்துடுச்சு. எஸ் ஹைடி, அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உன்னை கேட்டுட்டு இருக்கேன். பாருங்க ஜோசப், இங்க வா சீக்கிரம். வா ஜோசப், என்னாச்சு உனக்கு? சீக்கிரம் வா. ஜோசப் சீக்கிரம் வா, என் கிட்ட வா. சொல்லிட்டே இருக்கேன்ல. என்னாச்சு ஜோசப், ஏன் இப்படி இருக்க? நான் சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிறல. இப்ப பாரு நீ என்ன பண்ற. ஹே ஜோசப், ஓடாத, உனக்காக இங்க ஒன்னு இருக்கு. ஜோசப்புக்கு பனியெல்லாம் சாதாரணமா? அவனுக்கு தெரியாத விஷயமா? ஜோசப் இப்பெல்லாம் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான். பீட்டர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் பீட்டர். நான் இத பீட்டர் கிட்ட வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன். பாத்துமா, விழுந்துற போறான். தாத்தா, இத அவன் கிட்ட சொல்லிடாதீங்க. ஆயாடி, பார்த்தா எனக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு வச்சிருக்கேன். எனக்காக என்ன வச்சிருக்க ஐடி? உன்னை பார்க்கவே வித்தியாசமா இருக்கே, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் முன்ன நடந்து வா பீட்டர். அப்ப நீ எனக்காக என்ன வச்சிருக்கன்னு சொல்லவே மாட்டேன், சரி விடு. ஏய், அப்படிலாம் இல்ல பீட்டர். ஏய், அங்க பாரு, கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போலாம். ஓ அடிப்பாவி. இததான் மத்தவங்களுக்காக வெட்டி வச்ச குழியில நாமளே விழறது. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சரி வா ஐடி, நம்ம போய் விளையாடலாம். தாத்தா, நான் போய் அவனோட விளையாடட்டுமா? ஜாகிரதையா எங்க வேணாலும் போயிட்டு வாமா. பத்திரமா நான் பாத்துக்கிறேன் தாத்தா. தாத்தா, இது எங்க டீச்சர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. இது என்னன்னு பாருங்க. எங்க கொடு. பை தாத்தா. இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்கம்மா. சரி.
அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருந்துச்சுன்னா, டீச்சர் ஹைடிய ஸ்கூலுக்கு வர சொல்லி எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டர் அவங்க பல முறை எழுதியிருக்காங்க. ஹைடிக்கு 8 வயசு ஆனதுனால அவளை உடனடியா ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா தாத்தா அவளை சேர்க்கறதுக்கு மனசே இல்லாம வச்சிருந்தாரு. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பீட்டர். வெளியே 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பீட்டர். ரொம்ப நல்ல பசங்க. உன்னோட turn. 8 9 10 என்ன நீ ரெடியா? நான் வர போறேன். ம் ஹாய் பெல். இது நல்லா இருக்குல்ல? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இது யாரோட பெல் பீட்டர்? அந்த பெல்ல அது என்னோட அப்பாவோடது. அவர் அதை ஆடு மேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணாரு. ஓ அப்படியா? இது என்னாலயே தூக்க முடியல பீட்டர். ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆஹா. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கே. ஒரு ஐடியா. ஜாலியா இருக்குல்ல பீட்டர்? ஏன் பீட்டர் வண்டி நிறுத்திட்ட? ஏய், வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சாடி. அவ்வளவு ஒன்னும் நேரம் ஆகலையே. நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆச்சுன்னா தாத்தா திட்டுவாரு. ஆமா திட்டுவாருல்ல. ஹே பீட்டர், என் கூட நீயும் வரியா? நம்ம 2 பேரும் போய் ஸ்னோஃப்ளேக்க பார்த்துட்டு வரலாம். அது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாத, ஸ்னோஃப்ளேக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். இப்ப அது ரொம்ப நல்லாவே இருக்கு ஐடி. இருந்தாலும் நான் தான் அது நல்லா இருக்குன்னு சொல்றேன்ல. நீ வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, வா. நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன். ஐடி என்ன? இதுல உட்காரு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? போயிருக்கலாம்ல. யாருமா அந்த பொண்ணு? அவதான் ஹைடி. ரொம்ப அழகா இருக்கால. இவளோட தாத்தா தான் அங்கிள் ஆல்ஃப். ஓ அவதானா இவ? இதுதான் மிஸ்டர் ஸ்டாலோட வீடு. இதுதான் ஸ்ட்ராலோட வீடா? அப்ப ஸ்னோஃப்ளேக் எங்க இருக்கு? அது உள்ளதான் இருக்கு. வா போய் பார்க்கலாம். ம். நல்ல வேளை, பயந்தே போயிட்டேன். ஐடி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன்.
என்னாச்சு? வெளியே வா ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக்க நான் பார்த்துட்டேன். ஸ்னோஃப்ளேக். பாத்தியா, நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒண்ணும் ஆகல. அது நல்லாதான் இருக்கு. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் யாரையுமே சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீ இப்ப நல்ல பால் தரியா? பரவாயில்லையே. என்ன மன்னிச்சிடு ஸ்னோஃப்ளேக். நான் வர அவசரத்துல உனக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல. கோவம் இல்லையே. நீ கோவப்பட மாட்ட. இனிமே உன்னோட ஓனருக்கு கோவம் வர மாதிரி நீ நடந்துக்காத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பால் கொடு. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நாம ஆகாது. கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. அதை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வா. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என் ஆடு இப்ப நல்லா பால் கறக்குது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நீதாம்மா காரணம். ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரமே உங்களோட கனவெல்லாம் நினைவாகும். ஆமாமா, உங்க தாத்தா சொன்ன மாதிரி என்னோட கனவெல்லாம் நினைவாக தான் போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறேன். ரொம்ப நன்றி அங்கிள். இப்ப நம்ம போலாமா? சரி ஸ்னோஃப்ளேக், நாங்க இப்ப கிளம்புறோம். பீட்டர், நீ சொல்லிட்டு சீக்கிரம் வா. பீட்டர், பார்த்து ஜாக்கிரதை. என் ஆட்டை பாத்துக்கோ. சீக்கிரம் Bye, வந்துரு. uncle. ஏய், என்கிட்ட போடு. இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏய், நான் கரெக்டா அடிச்சிட்டேன். பாத்து. ஏய், என் மேல அடிக்காத. ஏய், சொல்றேன்ல. என் மேல அடிச்சா நான் அடிச்சிட்டேன் பாத்தியா? இந்தா. எமலியா போட்ட இப்ப பாரு. இங்க பாரு. இந்த வாங்க. ஆவ், இரு, என்னையாச்சே? அடிச்சிட்டேன் பாத்தியா? இந்தா. அங்க பாரு. ஏய், சூப்பர். இப்ப பார். இப்போ யாரா இது? ஐடி வா போலாம், டைம் ஆயிடுச்சு. ஏய், ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நல்ல ஜாலியா தானே இருக்கு, ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு உன்னை தெரியுமே. உன் பேரு ஹைடி தானே? சொல்றது சரியா? பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, பெரிய கம்ப ரகசியம். அம்மா நீ ஏன் ஸ்கூலுக்குலாம் வரமாட்ற ஐடி? ஸ்கூலா? உனக்கு ஸ்கூல் பத்தி தெரியாதா? டீச்சர் கூட உனக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்களே, உனக்கு வரலையா? நான் அதை எப்பயோ கொடுத்துட்டேன். அதெல்லாம் சரி, நான் எதுக்காக ஸ்கூலுக்கு போனோம்? என்னடா இவ எதுக்குன்னு கேக்குறா? உனக்கு புத்திசாலி ஆகணும்னு ஆசை இல்லையா? ஆமா. அப்படி உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். பீட்டர், இவன் சொல்றது சரியா? கண்டிப்பா போகணும் ஐடி. ஆனா இத பத்தி இது வரைக்கும் தாத்தா என்கிட்ட சொன்னதே இல்லையே. உங்க தாத்தா பெரிய பிகாம் ஸ்டூடெண்ட், அவருக்கு எல்லாம் தெரியுமா? உங்க தாத்தா ஒரு துரோகி. ஆமா, பர்ஃபினா என்ன? அதுக்கு பேரு பர்பி கிடையாது, துரோகி. துரோகி கரெக்டா சொல்லு, அப்பதான் சரியா வரும். உங்க தாத்தா உண்மையாவே நல்லவர்னா உன்னை கண்டிப்பா ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருப்பாரு. அவர் ரொம்ப கெட்டவர். ஓ, அப்படியா? அப்படித்தான். இவ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கால. ஹைடி, உனக்கு ஆல்பபெட் எழுத தெரியுமா? ஆழ்வள்ளிக்கிழங்கா? ஏன் நீங்க எல்லாம் ஆழ்வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டது இல்ல? எப்பா, இந்த பொண்ணு பண்ற காமெடி என்னால தாங்க முடியலப்பா சாமி. சரி சரி, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தரேன், கவலைப்படாத. A B C D E F G H I J K L M N O P Q R எல்லாரும் ஸ்னோஃப்ளேக் மாதிரி கத்துறாங்க. ஏய், நீ எவ்வளவு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ திருத்தணும் முழிக்கிறா. நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா ஆடு மாதிரி கத்துறீங்க. எனக்கும் சொல்லித்தாங்க. சொல்லித்தாங்க.
உனக்கு உட்காந்து பொறுமையா சொல்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. ரொம்ப சிரிக்காதீங்க. எனக்கும் பால் கறக்க தெரியும், விசில் அடிக்க தெரியும். நீ சொன்ன ரெண்டும் தெரிஞ்சா உலகத்தையே வாங்கிட முடியுமா? உண்மையா தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தா இந்த பொண்ணு மாதிரி நாம லூஸ் ஆயிடுவோம். வாங்க போலாம். ஏய் ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். வா வா. ஐடி முட்டாள் பெண்ணே, ஐடி முட்டாள் பெண்ணே, ஐடி முட்டாள் பெண்ணே. ஏன் அவங்க 3 பேரும் என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறாங்க? நீ ஏதாவது சொன்னியா? ஒன்னும் இல்ல ஐடி. ஸ்கூலுக்கு போனா உனக்கே இதெல்லாம் தானா புரிஞ்சிரும். அப்ப நீயே கத்துக்கொடு. என்ன சும்மா நிக்கிற? உனக்கு அந்த ஆழ்வெளி கிழங்கெல்லாம் எதுவும் தெரியாதா? என்ன நீ என்கிட்டயே தெரியுமான்னு கேக்குறியா? ஆமா. எனக்கு தெரியும். ஆனா தெரியாது. உண்மையை ஒத்துக்கோ. A B C D E F G G F அப்புறம் A B C D G G நீ என்ன ஜி ஜின்னு ஈ ஓட்டிட்டு இருக்க? E F G ஆல்பபெட்லாம் கத்துக்கிட்டு ஒரு யூஸுமே கிடையாது. நீ ஒண்ணும் கத்துக்க வேணாம். வா வீட்டுக்கு போலாம். இதுதானே நானும் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்டியா? ரொம்ப யோசிக்காத. வா போலாம். எங்க போனாங்க? என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஹேடிய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அவளுக்கு என்ன, அவ நல்லா தானே இருக்கா. அது இல்ல விஷயம். அவளுக்கு ஒரு ஆல்பபெட் கூட தெரியாதா? அவளுக்கு ஆல்பபெட் தெரியாதா? அவ ஸ்கூலுக்கு போகலையா என்ன? ஸ்கூலுக்கு போனாத ஆல்பபெட் தெரிஞ்சிருக்குமே. அவ இன்னும் ஸ்கூலுக்கு போல. அவ தாத்தா இன்னும் அவளை ஸ்கூல்ல சேர்க்கவே இல்ல போல. எல்லாம் அவரோட தப்புதான். இத்தனைக்கும் டீச்சர் அவளை ஸ்கூல்ல சேர்க்க சொல்லி லெட்டர் அனுப்புனாங்க. ஆனா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. ஆமா, அவர் ஏன் இன்னும் ஹைடிய ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காரு? அதுதான் ஏன்னே புரியல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காரு. அதுதான் ஏன்னே புரியல. அந்த பொண்ணு பிடிக்கும்னா ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கணும்? ஒருவேளை அவளை பிடிக்காத இருக்கும். அதெல்லாத்தையும் விட்டு தொலைங்க. இத்தனைக்கும் அவர் சர்ச்சுக்கு கூட வரதில்ல. நானும் அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஹைடிய ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இது அந்த தாத்தா கிட்ட யார் எடுத்து சொல்றது? நம்மளதான் யாராவது சொல்லணும். இல்ல இல்ல, என்னால சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்காது. நான் எப்படி சொல்லுவேன்? இங்க இருக்க யாருக்குமே அவரை கண்டாலே பிடிக்காது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தாத்தா, நான் திரும்ப வந்துட்டேன். என்ன காணோன்னு பயந்துட்டீங்களா? ரொம்ப நேரமா உன்னை காணோன்னு சொல்லி தவிச்சு போயிட்டாமா. எங்க போயிருந்த? இல்ல தாத்தா, நான் கிராமத்துக்கு போய் ஸ்னோஃப்ளேக்க பார்த்துட்டு வரேன். என்ன கிராமத்துக்கா? ஆமா தாத்தா, கிராமத்துக்கு தான். அங்க ரொம்ப நல்லா இருந்தது. தாத்தா, இன்னைக்கு கிராமத்துல எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. அதனால நான் ஸ்கூலுக்கு போகணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படியா? யார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது அந்த கிராமத்துல இருந்த பசங்க தான் சொன்னாங்க. நான் போயே ஆகணுமா தாத்தா? நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஸ்கூலுக்கு போய் நீ கத்துக்கிறத விட வீட்ல இருந்தே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா நீங்க இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனதே இல்லையா தாத்தா? ஸ்கூலுக்கு போனா எந்த பிரயோஜனம் இருக்காதுமா. ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க? ஸ்கூல் எல்லாம் ஏமாத்து வேலைம்மா.
அங்க போனீன்னா உன்னால ஒண்ணுமே கத்துக்க முடியாது. இங்க இருந்தீன்னா ஜோசப் கூடயும் ஆடுங்க கூடயும் ஜாலியா இருக்கலாமா? இங்க அதை விட அதிகமான விஷயத்த கத்துக்க முடியும். ஸ்கூலுக்கு போய் ஒன்னும் கத்துக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்னம்மா யோசிக்கிற? இல்ல, புரியவே இல்ல. ஆனா பீட்டர் ஸ்கூல்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லியிருக்கா. ஐயோ, பேசுனதுல நேரமே போறது தெரியல. வாமா சாப்பிடலாம். சரி தாத்தா. தாத்தாவுக்கு பொதுமக்கள் கூட சேர்ந்து வாழ்றதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவரும் ஹைடியும் தனியா அந்த வீட்லயே இருந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவரோட குறிக்கோள். அதனால ஹைடிய ஸ்கூலுக்கு அனுப்புறதுல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஹைடி கிட்ட ஸ்கூல் பத்தின எண்ணமே வராம இருக்கிறதுக்காக அவகிட்ட அந்த பேச்சை அப்படியே மழுப்ப ஆரம்பிச்சாரு. அவளுக்கு புதுசு புதுசான கதைகளை சொல்லி ஸ்கூல் பத்தின நினைப்பையே மறக்க வச்சாரு. ஹைடியும் தாத்தா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு ஸ்கூல் பக்கமே போகாம வீட்லயே இருந்தா. பனிக்காலம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த பனியெல்லாம் கரைய கரைய ஹைடிக்கு சந்தோஷம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இருக்கிற கொஞ்சம் பனியும் தூக்கி போட்டு கரைய வச்சா. அந்த நேரத்துல அந்த ஊரோட ஃபாதர் ஹைடிய பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அவர் தாத்தா கிட்ட ஹைடிய ஸ்கூல்ல சேர்க்கும்படி சொன்னாரு. தாத்தாவும் அவரை ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பி விட்டாரு. ஆனா ஹைடிக்கு ஸ்கூல் போகணுன்றதுல ஆசை அதிகமா இருந்துச்சு. மீதி கதைய நீங்க நாளைக்கு நேர்ல தான் பார்க்கணும்.